ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிந்து பைரவி பார்க்க போகிற சிந்து பைரவியில் வந்துட்டு ஆனால் கதை முடிகிற வரையும் நீ மாறலைல்ல, கதை கடைசியில் தான் இவங்களுக்கு கருத்து பிறக்குதான், ஞான உதயம் பிறக்குதான், அமைதி எல்லா நேரமும் நீ முட்டாளாவே இருக்கிறியே, அதை நினைக்கும் போது தான் கஷ்டமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி. நம்ம பைரவி இருக்காங்களே, சஞ்சய் நான் உன் வீட்டுக்கு வந்து ஸ்டே பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிற ரேஞ்சுக்கு இவன் பில்டப் பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. உனக்காக நான் கேப்பிச்சு நான் போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்க, அதில் ஏதாவது கலந்துருக்கானான்னு ஸ்லோ மோஷனில் பிஜிஎம்ல பார்த்தா கடைசியில் ஒன்றும் தெரியலங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எப்படியும் கலந்துருப்பான், தம்பி வந்துட்டு கைவனத்தை காமிக்கலாம் பிளான் பண்ணிட்டு இருக்க. எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது மீட்டிங்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போக, இவங்க போயிட்டு மேலே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சும்மா பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க கபோர்டில் ஒரு டைரிங்க எடுத்து பார்த்தா சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரையும் நம்ம பைரவியோட ஃபோட்டோ ஒட்டியிருக்காங்க. நானே இம்புட்டு அழகுன்னு என்ன பார்த்தா இப்போ தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸில் நினைக்க, அதுக்கப்புறம் ஆறுமுகத்தை பற்றி இவங்க வேற லெவலில் நினைக்கிறாங்க. அப்போ திட்டம் போத்து இவன் தான் பிரிச்சிருக்கானா, இது தெரியாமல் நான் பிரிஞ்சு வந்துட்டேனே. ஆமாம் இருந்திருந்தா மட்டும் ஆறுமுகத்தை என்னைக்கிடி நம்பின மனுஷனா, ஆக மொத்தத்தில் ஆறுமுகத்தை வச்சு செஞ்ச ஒரே ஆள் நீ மட்டும்தாம்மா. கட்டின பொண்டாட்டிக்காக இந்த அளவுக்கு இறங்கி போவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இன்னொருத்தனா இருந்தால் சீப்போடின்னு சொல்லிட்டு உதறி தள்ளிட்டு போயிருப்பாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்து காண்டானவுடனே இவர் மீட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டாரு. சஞ்சய் ஒரு பக்கம் மீட்டிங் முடிச்சுட்டு வந்தோடனே கண்ணா பின்னான்னு கல்வி ஊத்த, எதுக்கு நம்மள திட்டா எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி கேட்க, வா மாடிக்கு வா காமிக்கிறேங்கிறாங்க. டே கூட்டு போகாதடி, சொன்னா கேளுடினா கேட்கறாளாமா அவராசி. கூட்டு போயிட்டு ஓதலவா நன்னு ஓதலவா அப்படின்னு சொல்லிட்டு டைரி எடுத்து காமிக்க தெரிஞ்சிருச்சா, சரி வீடு அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ரியாக்ஷனை பார்க்கணுமே. ஸ்லோ மோஷனில் பிஜிஎம் போட்டு முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் வில்லத்தனத்தை காமிக்க போறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்